நல்ல எண்ணங்கள் மலர்தல். நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் உண்டாகின்றன, பொல்லாத எண்ணங்களும் உண்டாகின்றன. நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ஆகிய இரண்டும் கலந்த கலப்பே மனித மனத்தின் இயல்பு. சில சமயம் கெட்ட எண்ணங்கள் மறந்து போகின்றன, பல சமயம் நல்ல எண்ணங்கள் மறந்து விடுகின்றன. ஒரு காந்தத்தை மணலுக்குள் செலுத்தி இழுத்தால் அதில் மணல் ஒட்டாது, இரும்பு பொடி மட்டும் ஒட்டி கொண்டு வரும். அதே மாதிரி நல்லவர்கள் சங்கம் இருக்குமானால் நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் மலரும். அடுத்தடுத்து நல்லவர்களோடு பழகினால் நல்ல எண்ணங்களே மலர்ந்து தீய எண்ணங்கள் மலர்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அப்போது நல்ல குணங்கள் வளர்ச்சி பெற்று ஆன்ம லாபத்தை அடைவதற்குரிய நெறியில் செல்ல முடியும். சாதுக்களில் மிகச் சிறந்தவராக குருநாதர் தோன்றுவார். அப்போது நமக்கு ஆன்ம லாபமாகிய வீடு கிடைக்கும். நம்முடைய மனம் மலர்ந்தால் நன்மை உண்டாகும். இப்போது மனம் கூம்பி இருக்கிறது, அரும்பாக இருக்கிறது. தாமரை சூரியனுடைய கிரணங்களால் மலரும். ஆயிரக்கணக்கான கேண்டில் பவர் உள்ள விளக்கினால் கூட அது மலர முடியாது. அதை போல நம் உள்ளம் மலர வேண்டுமானால் அருட்பெரும் ஜோதியின் அருக்கிரணத்தினால் தான் முடியும். கலக்கமர பொதுநடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் என்று வள்ளலார் சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஞான மனம் உண்டாக வேண்டுமானால் அது கூம்பி இருந்தால் பயனில்லை. தாமரை மொட்டாக இருக்கும்போது அதனிடம் மலர்ச்சி இல்லை, மனமும் இல்லை. வான சூரியனால் தாமரை மொட்டு மலர்வது போல நம்முடைய இதயமாகிய மொட்டு ஞான சூரியனால் மலர வேண்டும். அப்போது உள்ளே இருக்கிற நல்ல மனம் வெளிவரும். நல்ல வாசனைகள், குணங்கள் மலர்ச்சி பெறும். மெஞ்ஞானிகளை வணங்குவதனாலும் அவர்களோடு பழகுவதனாலும் அவர்களுடைய திருவாய்மொழியை கேட்பதனாலும் உள்ளம் மலர்ச்சி பெறுகிறது. அவர்களுடைய கருணை செயல்களை காண காண உள்ளத்தில் உள்ள ஆணவம் மாறிவிடுகிறது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.